அவ்வளவுதான், நம்ம இவ்வளவு நாள் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த விஷயம் நாளைக்கு நடக்க போகுது. ஆமாங்க, நம்ம தல தோனி ஃபுல் ஃபிட்டோட நாளைக்கு நடக்க போற எஸ்ஆர்எச் மேட்ச்ல ஆடுவாருன்னு பரவலா ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. அதுலயும் பல நியூஸ் சேனல் பாத்தீங்கன்னா தோனி ஹைதராபாத் ஏர்போர்ட்டுக்கு ரீச் ஆயிட்டாரு, கண்டிப்பா வரப்போற எஸ்ஆர்எச் மேட்ச்ல அவர் விளையாட போறாரு அப்படின்னு அந்த வீடியோவே வைரல் ஆக்கி விட்டாங்க. அதே மாதிரி நம்ம தல தோனி அந்த வீடியோல நடந்து வர அந்த வாக்குலயே தெரியும் அவர் ஆல்மோஸ்ட் ஃபிட் ஆயிட்டாரு அப்படின்னு. இதுலயும் தோனி நெட்ஸ் பிராக்டிஸ்க்கு ஃபுல்லா உள்ள இறங்கி வந்துட்டாரு அப்படிங்கிற நியூஸ் வேற பல இடத்துல இருந்து வருது. தோனி ஹைதராபாத் ஏர்போர்ட்டுக்கு வந்தது, நெட்ஸ்ல பிராக்டிஸ் பண்ணது அப்படின்னு இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது எனக்கு தெரிஞ்சு நம்ம தல தோனி நெக்ஸ்ட் மேட்ச், அதாவது சிஎஸ்கே vs ஹைதராபாத் மேட்ச்ல கண்டிப்பா இருப்பாருன்னு தோணுதுங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் தோனி வராரா இல்லையா அப்படின்னு. அதே மாதிரி நம்ம சிஎஸ்கே உடைய முதல் 3 தோல்விக்கு அப்புறம் கடந்த 2 மேட்சா தொடர்ந்து ஜெயிக்கவும் பல பேர் சிஎஸ்கே மொரட்டு ஃபார்முக்கு வந்திருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா இனிமே தான் பிரச்சனையா ஆரம்பிக்குதுன்னு சொல்ற மாதிரி சிஎஸ்கேக்கு இப்பதான் ஒரு பெரிய தலைவலியே வந்திருக்கு. அது என்னன்னா, நமக்கு இத்தனை மேட்சா நல்லா பண்ணி கொடுத்துட்டு இருந்த கலீல் அகமது இப்போ திடீர்னு ரூல்ட் அவுட் ஆயிட்டாராங்க. கிட்டத்தட்ட இதை கேட்ட உடனே ஏதோ தலையில பெரிய குண்டு தூக்கி போட்ட மாதிரி இருந்தது. இப்போ இங்க பிரச்சனையே என்ன அப்படின்னா, அவருக்கு பதிலா யாரை ரீப்ளேஸ் பண்றது அப்படின்னு மொத்த சிஎஸ்கேவுமே குழம்பி போயிருக்கு. இதுல சிஎஸ்கேக்கு இருக்கிற பெஸ்ட் சாய்ஸ் என்ன அப்படின்னா, எம்ஐக்கு ஒரு காலத்துல நல்லா பவுலிங் போட்டுட்டு இருந்த இப்போ எம்ஐக்கு ஒரு ட்ரைனிங் பவுலரா இருக்கிற ஆகாஷ் மதுவாலை எடுக்கலாம், இல்லனா பவர் பிளே பவுலர்னு சொல்ல போற சேட்டன் சஹாரியாவை எடுக்கலாம். அதுவும் இல்ல அப்படின்னா ஆர்சிபி எஸ் தயாலுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்னு சொல்லப்படுற உமேஷ் யாதவ கூட ஆர்சிபிக்கு முன்னாடி நம்ம எடுத்துக்கலாம். ஆனா இப்போ சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் மெயினா ஃபோக்கஸ் பண்றது பாத்தீங்கன்னா சேட்டன் சஹாரியாவை தான் அப்படின்னு பல நியூஸ் சேனலும் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எது என்னவோ நம்ம கலீல் அகமது பிளேஸ்ல யாரு வந்தாலும் சரி, நம்ம கலீல் அகமது போனது ஒரு பெரிய லாஸ் தான். ஒவ்வொரு மேட்சும் சும்மாலாம் சொல்லக்கூடாது, பவர் பிளேல பயங்கரமா பவுலிங் போட்டிருப்பாரு, முக்கியமான விக்கெட் எல்லாம் பாத்தீங்கன்னா அசால்ட்டா எடுத்திருப்பாரு. நான் ஏன் இவரை இப்படி சொல்றேன் அப்படின்னா, சிஎஸ்கே தோத்து போன அந்த 3 மேட்சை கொஞ்சம் எடுத்து பாருங்களேன். அப்போனன்ட் பேட்டர்ஸ் நம்ம சிஎஸ்கே பவுலர்ஸ் எல்லாரும் சேர்ந்து அடி வாங்கும் பொழுது ஒத்த ஆளா நின்று சிஎஸ்கேக்கு இவர் மட்டும் சூப்பரா பவுலிங் போட்டு கொடுத்திருப்பாருங்க. இவரை வச்சு நம்ம அப்கமிங் மேட்ச்ல பல பிளான் போட்டுட்டு இருந்தோம். இந்த நிலையில திடீர்னு கலீல் அகமது ரூல்ட் அவுட் அப்படின்னு ஒரு செய்தி வரவும் இனிமே இவரை நம்ம டீம்ல பார்க்க முடியாது அப்படின்னு நினைக்கும் பொழுது மனசுக்கு ரொம்பவும் கஷ்டமா இருக்குங்க. அதுலயும் சிஎஸ்கே ஸ்டார்டிங்லாம் எப்படி தொடர்ந்து தோத்துட்டு இருந்தது, இப்பதான் அது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணி இத்தனை லாஸுக்கு அப்புறம் ஒரு டீமை கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் பண்ணிட்டு இருந்தா வாழைப்பழத்துல வலிக்கி விழுற மாதிரி ஏதாவது ஒன்று நடந்துகிட்டே இருக்கு. இதை வச்சு பார்க்கும் பொழுது சிஎஸ்கே அடுத்த மேட்ச் ஹைதராபாத் கூட எப்படி போலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன ஐடியா இருக்கு. பவர் பிளே ஃபர்ஸ்ட் ஓவர் போறதுக்கு கலீல் அகமது இல்லாதனால அவர் பேசல பாத்தீங்கன்னா மேட் ஹென்றி இல்லனா முகேஷ் சௌத்ரியை ட்ரை பண்ணலாம். அதுவும் இல்லனா அகில் ஹுசைனை கலீல் அகமதுக்கு பதிலா பவர் பிளேல போட விட்டுட்டு கீழே ராகுல் சஹரை வேணா வச்சுக்கலாம். ஏன் இப்படி சொல்றேன்னா, அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், இஷான் கிஷன் இந்த 3 பேருமே பேஸ் பவுலர்ஸ் எல்லாம் தூக்கி விளாசக்கூடியவங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு பால் வேகமா வருதோ அவ்வளவுக்கு அவ்வளவு பேட்டை சொல்லட்ட ஆரம்பிப்பாங்க. ஆனா ஸ்பின்னு ஒண்ணு உள்ள வரும் பொழுது அவங்களோட கேம் பிளே கம்ப்ளீட்டா மாறி போயிடும். ஒவ்வொரு பாலையும் பார்த்து தான் பொறுமையா அடிக்க ஆரம்பிப்பாங்க. நம்ம ரொம்ப நாளா அகில் ஹுசைனை உள்ள கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம். அதே மாதிரி சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் இப்ப உள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஆனா அகில் ஹுசைனை இம்பாக்ட்ல இருக்காம பிளேயிங் லெவல்ல வச்சா பேட்டிங் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுங்க. ஏன்னா நம்ம இதுவரையும் அவரோட பவுலிங் மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தோம், அவரோட பேட்டிங்கும் பாத்தீங்கன்னா சூப்பராவே இருக்கும். சோ நம்ம எஸ்ஆர்எச்க்கு எதிராக ஸ்பின் அட்டாக் கொண்டு போறதுல எந்த ஒரு தப்பும் இல்ல, சொல்ல போனா அதுதான் கரெக்ட் சாய்ஸ். இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அபிஷேக் சர்மா ஃபிங்கர் ஸ்பின்னுக்கு எதிராக நிறைய டைம் அவுட் ஆகியிருக்காரு. அதனால நம்ம அகில் ஹுசைன்ட்ட தைரியமா கையில பால கொடுத்து பவர் பிளேல இறக்கி விடலாம். ஆனா நம்ம சிஎஸ்கே ஒரே ஒரு ஸ்பின்னரை மட்டும் எடுத்துட்டு போறதுலயும் ஒரு பிரச்சனை இருக்குங்க. அது என்னன்னா, எஸ்ஆர்எச்ல இருக்கிற கடப்பார கிளாஸ் தான். அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், இஷான் கிஷன் இவங்க கிட்ட நம்ம ஸ்பின் எடுபட்டாலும் எடுபடும். ஆனா ஹென்றி கிளாசன் இருக்கும் பொழுது அவர்கிட்ட ஸ்பின் போட்டா என்ன நடக்கும்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். தூக்கி வீசுற ஒவ்வொரு ஸ்பின் பாலுமே பாத்தீங்கன்னா பரலோகத்துக்கு போயிட்டு வரும். சோ எப்போ கிளாசன் களத்துல இருக்காரோ அப்ப மட்டும் அன்ஷல் கம்போஜி, ஜேமி ஓட்டன்னு பேசர்ஸ் பக்கம் போனா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனா இதுல இருக்கிற ஒரு மிகப்பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா, எப்போ யாருக்கு எந்த ஓவர் கொடுக்கணுங்கிற டிசிஷன் பாத்தீங்கன்னா நம்ம கேப்டன் கையில தான் இருக்கு. நம்ம இங்க என்னதான் கத்தி சொன்னாலும் திடீர்னு ருத்ராஜ் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒன்று டக்குன்னு பண்ணி விட்டுருவாரு. ஆமாங்க, நம்ம கைகாடும் கடந்த 2 மேட்சா தான் கொஞ்சம் நல்லா கேப்டன்சி பண்ற மாதிரி தெரியுது. அதுக்கு முதல் 3 மேட்ச் கேப்டன்சி எந்த அளவுக்கு இருந்ததுன்னு நம்ம எல்லாருமே பார்த்தோம். அதே மாதிரி பேட்டிங்லயும் அவரோட கான்ட்ரிபியூஷன் பாத்தீங்கன்னா சுத்தமா இல்லைங்க. இன்னும் சொல்ல போனா நம்ம சிஎஸ்கே டீமுக்கு டாப் ஆர்டர் கொஞ்சம் பாரமா தான் இருக்கு. ஏன் அப்படின்னா அதர் எண்ட்ல சஞ்சு சாம்சனும் சரி, ஒன் டவுன்ல வர ஆயுஷ் மாத்ரேவும் சரி, 2 பேருமே சேர்ந்து அந்த பக்கம் பவுலர்ஸ் பிரிச்சு எடுத்துட்டு இருக்கும் பொழுது இவர் மட்டும் இந்த சைடுல படுத்து உருண்டுட்டு இருந்தா இது சிஎஸ்கே ஓட ரன் ரேட்டை பாத்தீங்கன்னா பயங்கரமா குறைச்சு விட்டுரும். சோ நான் எல்லா வீடியோலயும் சொல்ற மாதிரி தான் நம்ம சிஎஸ்கே ருத்துவை ஒன் டவுன்ல இறக்கி விட்டுட்டு ஆயுஷ் மாத்ரேவை ஓபனிங்ல அனுப்பணும். ஏன்னா இப்ப வரையுமே ருத்துவுக்கு புது பால்ல ஒண்ணுமே ஆட தெரியல. இதுவே கைக்வாட் ஒன்
டவுன்ல இறங்குறாரு அப்படின்னா அதிகபட்சம் அவர் வர்றதுக்குள்ள பவர் பிளேவே முடிஞ்சு போயிடும். பாலும் பாத்தீங்கன்னா புதுசு மாதிரி இல்லாம கொஞ்சம் தேய்மானம் ஆயிரும். அவரோட கேம் பிளேக்கு அதுதான் செட் ஆகும். இப்படி பண்ணா மட்டும் போதும், சிஎஸ்கே பவர் பிளேக்குள்ள எந்த விக்கெட்டும் எடுக்காம 70ல இருந்து 80 ரன் ஈஸியா அடிக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. அப்படியே உடனே விக்கெட் விழுந்தாலும் பிரச்சனை இல்ல. கைக்வாடு ஒன் டவுன்ல விராட் கோலி எப்படி இந்தியாவுக்கு ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடி மேட்சை கொண்டு போவாரோ அதே மாதிரி கைக்வாடும் பாத்தீங்கன்னா பொறுமையா நின்று ஒரு பக்கம் ஆட ஆரம்பிக்கணும். இதுல இருந்து நான் ஓவராலா சொல்ல வருது என்ன அப்படின்னா, சிஎஸ்கே பவர் பிளேல பால முழுங்காம பவர் பிளேவை மேக்ஸிமைஸ் பண்ண ட்ரை பண்ணணும். அதே மாதிரி அங்க எஸ்ஆர்எச்லயும் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் பவுலர் இருக்காங்க அப்படின்னா சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க டீம்ல பாத்தீங்கன்னா யாரு மெயின் பவுலர் அப்படின்னு அவங்களுக்கே தெரியாது. அதனால அவங்களோட பவுலிங்க நம்மளோட பிளஸ்ஸா மைண்ட்ல வச்சுக்கிட்டு தைரியமா ரன் ஸ்கோர் பண்ண ஆரம்பிக்கணும். அதிகபட்சம் பாத்தீங்கன்னா 230 இருந்து 240 வரையும் ட்ரை பண்ணலாம். இதுதான் நம்ம எஸ்ஆர்எச்க்கு எதிராக வைக்கிற ஒரு நல்ல ஸ்கோர் ஆகும் இருக்கும். அதே மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, பிரஃபுல் ஹிஞ்சி அண்ட் சகிப் ஹுசைன் எஸ்ஆர்எச்ல இருக்கிற இந்த ரெண்டு பேரும் டிபேட் பண்ணி நல்லாவே பவுலிங் போட்டாங்க. பாப்போம் நம்ம கூட என்ன பண்றாங்க அப்படின்னு. ஆனா சைலண்ட் மேன் பேட் கமின்ஸ் நம்ம சிஎஸ்கே மேட்ச்ல தான் ரிட்டர்ன்ஸ் கொடுக்க போறாரு அப்படின்னு எஸ்ஆர்எச் மேனேஜ்மெண்ட் கிட்ட இருந்து ஒரு நியூஸ் வருது. அவரும் ஒரு இன்ஜுரியில இருந்து தான் ரிட்டர்ன் வராரு. பாப்போம் என்ன பண்றாருன்னு. இறுதியா நம்ம சிஎஸ்கே ஜெயிக்கிறதுக்காக சில முக்கியமான பாயிண்ட் மட்டும் கடைசியா பாத்துருவோம். டூபே பாத்தீங்கன்னா ஒரு பினிஷரா ஃபார்ம் அவுட் ஆன மாதிரி இருக்கு. அதனால அவரை இனிமே வர போற மேட்ச்ல கொஞ்சம் மேல இறக்கணும். இப்போ வரையுமே நம்ம சிஎஸ்கேக்கு பேட்டிங்ல ஓரளவுக்கு எல்லா இடத்துலயுமே ஆல் செட் ஆயிட்டாங்க தான் சொல்லலாம். ஆனா பினிஷிங்ல மட்டும் யாருமே சரியா கிடைக்கல. ஒருவேளை தோனி ரிட்டர்ன் கொடுத்துட்டா கூட பினிஷிங்லயும் ஒரு ஆள் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஓவரால சிஎஸ்கே பேட்டிங்லயும் பாத்தீங்கன்னா பயங்கர பெர்ஃபார்மன்ஸா இருக்கும். அதே மாதிரி போன மேட்ச் போல மிடில் ஓவர்ஸ்ல பால நிறைய முழுங்க கூடாது. கீழே நிறைய பேட்ஸ்மேன் இருக்காங்க அப்படிங்கறத மனசுல வச்சுக்கிட்டு கொஞ்சம் அடிச்சு ஆட ஆரம்பிக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எம்ஐ பங்காளி டேபிள் கீழே வந்துட்டாங்க. அதனாலயோ என்னவோ தெரியல நம்ம கொஞ்சம் மேல போயிட்டோம். இந்த வரப்போற எஸ்ஆர்எச் மேட்ச்ல மட்டும் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா சிஎஸ்கே டாப் 4 போயிருங்க. ஓகேங்க, ஓவராலா எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. எது என்னவோ நம்ம தல தோனி இந்த மேட்ச் கம்பேக் கொடுப்பாருன்னு எனக்கு என்னவோ நம்பிக்கை இருக்கு. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? வரப்போற சிஎஸ்கே vs எஸ்ஆர்எச் மேட்ச்ல யார் ஜெயிப்பா, யார் அதுல மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு அப்படின்னு உங்களுடைய எல்லா கருத்துக்களையும் மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவுடன் மீண்டும் சந்திப்போம். See you, bye bye.